ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் ஈரானுடைய உச்ச தலைவர் முஸ்தபா கமினி அவர்களோட ஒரு 2.5 மணி நேரம் பேசியிருக்கார். 2.5 ஹவர்ஸா அந்த அளவிற்கு அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கும்? உங்கள் வாயில் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அனுமதியும் இல்லாமல் ஒரு சிகரெட்டை தூக்கி வச்சா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும்? அது எவ்வளோ பெரிய தனி மனித உரிமை மீறல். இப்படி ஒரு சம்பவத்தை லெபனானில் செஞ்சுருக்காங்க. யாருக்கு செஞ்சுருக்கா அப்படிங்கிற ரிப்போர்ட்டு. மிசைல் அட்டாக் நடத்தியிருக்காங்க. எந்த இடத்துல நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயம். இது எல்லாத்தையும் தாண்டி ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ட்ரம்ப் ஆடி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில பஞ்சாயத்தையே கிளப்பியிருக்கு. அப்படி என்ன நிகழ்வுகள்லாம் இந்த ஈரான் வெர்சஸ் அமெரிக்காவுக்கு இடையில் நடக்கக்கூடிய வார் ரிலேட்டடாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்பாகவும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா? கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா? சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா? டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. மார்க் ரூபியோ திடுதுப்புன்னு கிளம்பி எங்கே போயிருக்காருன்னா இட்டாலிக்கு போயிருக்காரு. ஏன் திடுதுப்புன்னு அங்கே போனேன் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க முடியாது. பட் அவர் எதுக்காக போனார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதற்காக அப்படின்னா, கொஞ்ச நாளாகவே போப் லியோ அவர்களுக்கும் நம்ம டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து போயிட்டுருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ போப் லியோவையே மரியாதை இல்லாமல் பேசி இருக்கக்கூடிய ஒரு ஜந்து யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான். மரியாதைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக போப்பை பற்றி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கிறது, அமெரிக்காவினுடைய படைகள் எங்களுடைய நாட்டுக்குள்ளே இருக்கிறது, இது எல்லாமே தேவையற்றது அப்படிங்கிற அளவுக்கு இட்டாலியினுடைய பிரைம் மினிஸ்டர் மெலோனி அவர்கள் போயிட்டாங்க. ரெண்டாவது, அந்த விஷயத்தை தைரியமாகவும் சொல்லியிருந்தாங்க. இப்போ ஸ்பெயின் அரசு எப்படி பேசினாங்களோ அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஜெர்மனி மட்டும்தான் பயந்துக்கிட்டே சில ஸ்டேட்மெண்ட்டுகளை சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் 5000 US மிலிட்ரி அப்படிங்கிற அந்த நபர்கள் ஜெர்மனியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. அதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் போப் லியோ அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு மார்க் ரூபியோவுக்கு கிடைக்குமா என்னன்னு தெரியாது. பட் ஒரு கத்ரினால் அவர்கள் தான் ரோம் நகருக்கு நுழைஞ்சிருக்கக்கூடிய மார்க் ரூபியோவை வரவேற்றிருக்காங்க. இந்த கத்ரினால் அப்படிங்கிற குரூப் தான், அந்த கத்ரினால்லேருந்து ஒருத்தர் தான் போப்பாவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாருங்கிற விவரம்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட கத்ரினால் அவர்களே நேரடியாக மார்க் ரூபியோவை ரோம் நகரத்தில் வரவேற்றிருக்காங்க. ஸோ மன்னிப்பு கேட்கறதுக்காக அமெரிக்காவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டாரா மார்க் ரூபியோ அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, இதை பற்றி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. தன்னுடைய ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்குறவர் தான் ட்ரம்ப். அப்படிப்பட்டவர் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சவுதி அரசிட்ட கலந்தாலோசிக்காமலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அதாவது சவுதி அரேபியாவினுடைய அந்த வான்வெளி தளம் எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை இப்போ MBS அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. MBSனால் யாருன்னே உங்களுக்கு தெரியும், இந்த முகமது பின் சல்மான் அவர்கள். அவர் எதனால் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்டால், இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் சம்பந்தமாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் எங்ககிட்ட கலந்தாலோசிக்காமல் ட்ரம்ப்பாக முடிவெடுக்கிறதுங்கிறது சரியாக வராது. நீ பயன்படுத்துறது எங்களுடைய வான்வெளியை, எங்களுடைய கடற்பரப்பை. அப்போ என்கிட்ட நீ அனுமதி வாங்காமல் உன் இஷ்டத்துக்கு நீ செய்ய முடியாது. ஏற்கனவே உடல் ரீதியான மொழிகளில் ஏகப்பட்ட வசைபாடி இருக்கார் முகமது பின் சல்மான ட்ரம்ப் அவர்கள். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் காசு அப்படின்னு வந்துருச்சுன்னா அரபிஸுக்கு ரொம்ப குயிக்காக வேறு மாதிரியான வேலை செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல சல்மான் அவர்கள் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காம ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் ரிலேட்டடாக ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள் எல்லாத்துக்குமே நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒன்றும் இல்லைங்க, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுறது தான். ஸோ இது தொடர்பான முடிவு அப்படிங்கிறது சவுதி அரேபியாட்டையும் கேட்டு தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு அமெரிக்காவுக்கு இப்போ அழுத்தம் கொடுத்துருக்காங்க சவுதி. பட் இந்த 14 பாயிண்ட் டீல் இருக்குல்ல,
அதில் ஒரு விஷயம் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயம். இதில் தான் ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில சில முரண் இருக்குங்கிறாங்க. அமெரிக்கா அதில் இப்போது விளையாண்டு பார்த்துருக்காங்க, ஆனால் அதில் அமெரிக்கா தோத்துச்சு. ஈரான் கொஞ்சம் வித்தியாசமான நாடு தான். அதாவது போர் எதுவும் இப்போ நடக்கலை, ஆனால் போர் நடந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அவங்க ஸ்பெஷலாக பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அந்த வகையில் இப்போ அவங்க எடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? சூப்பராக ஒரு மிசைல் டெஸ்ட்டை பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுவும் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணதெல்லாம் மலைகளுக்கு இடையே மிசைலை வச்சு டெஸ்ட் பண்ணுறது உள்ளிட்ட விஷயங்கள். பட் இப்போ இது வந்து ஃப்ளாட் ஏரியாவில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். அந்த காட்சிகளையும் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதில் இடம்பெடுத்திருக்கக்கூடிய விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமவெளி பகுதியில் ஒரு மிசைலை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. பட் இது ஐசிபிஎம்மா என்ன மாதிரியான மிசைல் டெஸ்ட் அப்படிங்கிறது இது வரைக்கும் வெளியிடப்படலை, ரொம்ப ரகசியமாகவே வச்சுருக்காங்க ஈரான். லெபனானில் தபேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகரம், இந்த நகரத்தில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத பல முறை நம்ம பேசியிருக்கோம். ஸோ லெபனானில் அத்துமீறி தாக்குதல் நடத்திக்கிட்டே அந்த பொதுமக்களை 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோரை அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க இஸ்ரேல். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் லெபனான் அரசுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் போனாலுமே லெபனானில் பொம்மை அரசாங்கம் தான் இருக்குது, அமெரிக்காவினுடைய அடிமை அரசு ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படை வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்க சர்ச்சில் இருக்கக்கூடிய சில சிலைகளை பெயர்த்தெடுக்கிறாங்க, கிறிஸ்டியானிட்டிக்கு எதிராக சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு விஷயம்தான் இந்த கன்னிமரியாள் அவர்களுடைய சிலை. கன்னிமரியாள் யாருன்னு உங்களுக்கு தெரியும், அவங்க இயேசுவினுடைய தாயாராக உருவகப்படுத்தப்படுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு நிறைய பைபிள் படித்தவங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட கன்னிமரியாள் அவர்களுடைய சிலையில் வாயில் வந்து சிகரெட்டை வச்சு அவங்க வந்து சிகரெட் ஊதுற மாதிரியான காட்சிகளை ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க. இது மதிக்கத்தக்க விஷயமா? இது அறவே கண்டிக்க வேண்டியது. உண்மையிலேயே இப்படிப்பட்ட செயல்கள் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இஸ்ரேல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏன்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல் உங்களுடைய வாயில் போய் சிகரெட்டை வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? சங்கட்டமாக இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தானே வந்து சிலைகளையும் நம்ம அப்படித்தான் வந்து உருவகப்படுத்துகிறோம், சாமியாக வழிபடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவங்க மதிக்கக்கூடிய உணர்வுகள் மேலே காயப்படுத்துறதுங்கிறது தவறான விஷயம். பட் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் படையோ இல்லை இஸ்ரேல்காரங்களோ யூத இனமோ முழுக்க யாருக்கு எதிரானவங்க அப்படின்னா கிறிஸ்டியானிட்டிக்கு எதிரானவங்க தான். அவங்க தனியாக ஒரு இனம், அவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மதம், ஹியூப்ரு மொழி, இது எல்லாமே தனித்துவமானதாகவே அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உலகத்திலேயே சிறந்த அறிவாளிகள் அவங்கள தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய நினப்பு. அப்படிப்பட்டவங்க தொடர்ச்சியாக மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடிய வேலைகளை செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்று ஈரான் வந்து இப்போ சிறைப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இது தொடர்பான விஷயங்கள் வெளியிலான உடனே இன்னொரு புறம் வந்து ஈரானோடுக்கு சொந்தமான கப்பல் ஒன்று அமெரிக்கா சிறைப்பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற இன்னொரு தகவல். இது ரெண்டுமே வித்தின் அவரில் வந்து நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஒரு இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எளிமையாக அப்படி கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும்போது நீ ஒரு ஆக்ஷன் பண்ண அப்படின்னா அதற்கு தகுந்த ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஈரானுக்கு அமெரிக்காவும் அமெரிக்காவுக்கு ஈரானும் சொல்லி இருக்கக்கூடிய பதில். இது தொடர்பாக ஒரு எண்ணெய் கப்பல் இன்னொரு பேரலாக இன்னொரு எண்ணெய் கப்பல் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா இப்படின்னு போயிட்டு இருக்கு. சிறைபிடிக்கப்பட்ட இந்த 2 கப்பல்களுமே அமெரிக்கா ஈரான் இந்த 14 பாயிண்ட் டீல் இருக்குல்ல, அது முடிஞ்சதற்கு அப்புறம் தான் விடுவிக்கப்படும் அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியாயிருக்கு. காதிர் 110 அப்படிங்கிறது மிசைலுடைய பேர். சரி, இதை எதில் வச்சு ஏவுறாங்க அப்படிங்கிறது தான் ஸ்பெஷலான நியூஸ். அதாவது ஈரான் என்ன பண்ணுறாங்க, கடலுக்கடியில் இந்த பதுங்கு குழிகள்லாம் நம்ம நிலத்தில் வைப்போம், ஆனால் கன்னி வெடிகள் வைக்கிறது அப்படிங்கிறது ஈரானுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். அந்த வகையில் ஏற்கனவே புதைக்கப்பட்ட கன்னி வெடிகளை எடுக்கிறதுக்கு ஜப்பானுடைய கப்பல்லாம் வந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் சுச்சுவேஷன் இப்போது வேறு மாதிரி இருக்குது. உயிருள்ள டால்ஃபின்களை தான் ஈரான் வந்து இந்த கன்னி வெடிகள் வச்சு ட்ராவல் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அப்படி கிடையாதான். அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்புடைய டால்ஃபின்களை வச்சு தான் வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற தகவல். இதற்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய மிசைல் வச்சுருப்பாங்கல்ல, அதனுடைய பேர் தான் காதிர் 110 அப்படிங்கிறாங்க. இந்த மிசைலை வந்து அது மேலே வந்து வச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏஐ டால்ஃபின்கள் தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்கிறாங்க. பட் அஃபீஷியலாக இல்லாமல் அன்அஃபீஷியலாக உலகம் முழுவதும் பரப்பப்பட்ட விஷயங்கள் என்னென்னா, ஈரான் வந்து டால்ஃபின்கள், உயிருள்ள டால்ஃபின்களுக்கு பயிற்சி கொடுத்து
அதன் மூலிமா வந்து இந்த கன்னிவெடிகள் புதைக்கக்கூடிய நிகழ்வுகளை அரங்கேற்றுறது, அதை ரிமூவ் பண்ணக்கூடிய வேலையை செய்கிறது உள்ளிட்ட விஷயங்களெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் பதிவாயிருந்தது. பட் இது ஈரான் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ஏஐ டால்ஃபின் காதிர் 110 அப்படிங்கிற மிசைலை வச்சு இயங்குற மாதிரியான பிளான். ஈராக்கில் திடுதிப்புன்னு ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஈரான். இது எந்த இடத்துல நடந்திருக்கு அப்படின்னா, ஈராக்கினுடைய மிக முக்கியமான யூஎஸ் பேஸ் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. போர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்மெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஈராக் மீது இப்போது அவங்களுடைய கவனம் ஏன் இருக்குங்கிறது தெரியல. பட் தெளிவாக விசாரித்தோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய தகவல்கள் என்னென்னா, யூஎஸ் பேஸை விட்டு அந்த ஈராக் அப்படிங்கிற நாட்டில் இருந்து வெளியில் போங்க அப்படின்னு ஈராக் அரசு சொல்லிட்டாங்க. ஈராக்கில் புதியதொரு அரசு உருவாச்சு. அந்த நாட்டில் பிரசிடெண்ட் ஒருத்தர் புதுசாக மாறினாங்க. ஸோ அந்த மாற்றம் எல்லாமே அமெரிக்காவினுடைய அடிமை இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் நேசிக்கக்கூடிய குடிமகன் ஒருத்தர் பிரசிடெண்டாக மாறினார். இது அமெரிக்காவுக்கு தலைவலியாக மாறுச்சு. ஸோ தான் நினைக்கக்கூடிய ஆள் அந்த இடத்துல பிரசிடெண்டாக இருந்தாங்கன்னா லெபனான் மாதிரி ஈஸியாக வந்து ஈராக்கையும் வளைச்சி போட முடியும். அதுக்கு இப்போ ஈரான் இடம் கொடுக்கல, சப்போர்ட் பண்ணுறாங்க ஈராக்குக்கு. இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸில் இருக்கக்கூடிய மிலிட்ரி பர்சன்ஸை வெளியேற்றணும் அப்படின்னு ஈரானுக்கு ரெக்வஸ்ட் போயிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் ஈராக் மீது ஈரான் வார் தொடுக்கலை, மாறாக ஈராக்கில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் மீது அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய லைன். ஸோ ஈராக்கிலேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயோ இல்லை ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய எண்ணெயோ இந்தியாவுக்கு தாமதமாக வந்துக்கிட்டு இருக்கே தவிர அது தடுத்து நிறுத்தப்படலை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இப்போ ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஈரான் வந்து எந்த விதமான தடையுமே இல்லாமல் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, பெஜஸ்கியான் அவர்கள், ஈரானுடைய பிரசிடென்ட் இருக்கார்ல பெஜஸ்கியான், அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா முஸ்தபா கமினி ஈரானுடைய உச்ச தலைவர், அவர் கூட 2.5 மணி நேரம் பேசியிருக்காராம். இந்த 2.5 மணி நேரம் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏகப்பட்ட விஷயங்கள் ப்ளஸ் வந்து 14 பாயிண்ட் டீல் ரிலேட்டடாகவும் பேசியிருக்காராம். வித்தின் 48 ஹவர்ஸில் வந்து அமெரிக்கா முடிவை எதிர்பார்க்குறாங்க, நம்ம சொல்லி ஆகணும் அப்படிங்கிற தகவலையும் பரிமாறியிருக்காங்க. ஐஆர்ஜிசி அட்டாக் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை தொடர்பான முடிவுகளை அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறது ஈரானுடைய பிரசிடென்ட் மூலியமாகவும் செய்யலாம், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் மூலியமாகவும் செய்யலாம், சபாநாயகர் மூலியமாகவும் செய்யலாம். இந்த 3 முக்கியமான நபர்களை வச்சு தான் அமெரிக்கா ஆட்டங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரை தவிர ஈரானில் இனிமேல் பேசுகிறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி இந்த 14 பாயிண்ட் டீலு, யுரேனியம் தொடர்பான விஷயங்களை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் முஸ்தபா கமினி அவர்கள்ட்ட கொண்டு போயிருக்காங்க. இதற்கு முஸ்தபா கமினி அவர்கள் இந்த 2.5 மணி நேர பேச்சில் என்ன சொல்லியிருக்காருங்கிற விவரத்தை இன்ன வரைக்கும் பெஜஸ்கியான் வெளியிடலை. ஸோ இதுவும் ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. அடுத்த 48 மணி நேரத்துக்கு பிறகு தான் விவரங்கள் தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி மே 9 ரஷ்யாவினுடைய ரொம்ப பெரிய அளவிலான வெற்றி நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சோவியத் யூனியன் காலகட்டத்தில் இருந்து அவங்க ஜெர்மனியை வெற்றி கொண்ட நாள் அப்படிங்கிறது இந்த மே 9 அப்படிங்கிறது, அதை ரொம்ப பெரிய அளவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தொடர்ச்சியாக கீவ்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இங்கே ரஷ்யாவுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய வேலையை இந்த 4-5 நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஒட்டுமொத்த யுக்ரைனையுமே மே 9 முடித்து விடுவதற்கான வேலைகளை ரஷ்யா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஒரு புறம் ரஷ்யாவில் பிரம்மாண்டமான கொண்டாட்டம், இன்னொரு புறம் உக்ரைனில் ஒரு பெரிய அழுகை சத்தம் கேட்பதற்கான ஏற்பாடுகளையும் ரஷ்யா செய்யுது. ஒரே கல்லுல 2 மாங்கா அப்படிங்கிற கதை தான் இப்போ ரஷ்யா செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை. இதை அவங்க எப்படி சாத்தியப்படுத்த போகிறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.